ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் கிராமத்து மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். நாட்டு மீன், கடல் மீன், எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் முழு மீனாக எடுத்துருக்கிறனால அதில் உப்பு காரம்லாம் நல்லா சாறுறதுக்காக இடையில இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம குழம்புல போடும் போது இந்த மீன்லேயும் நல்லா காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 பழுத்த தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அதை இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதில் வச்சு தட்டிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதில் போட்டு நசுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா ஒரு சுற்றில் டக்குன்னு நம்ம அரைச்சலான்னு கேட்கலாம். இதில் நம்ம தட்டிட்டு போடும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லே நசுக்கிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் தட்டிக்கோங்க. இல்லை எங்களுக்கு நார்மலான மீன் குழம்பு டேஸ்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே கூட அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதில் அந்த ஓடெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் நம்ம குழம்புல தாளிக்கிறதுக்கும் போடுவோம், அது இல்லாமல் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். மல்லித்தூள் கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தோட பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட நான் கொஞ்சம் மல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் குழம்புக்கு அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கருகாத அளவுக்கு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை லைட் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும் போது அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதனால் நல்ல கலராக வர்ற வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம குழம்பு கூட்டும் போதும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆயிலே போட்டு நம்ம சில்லி பவுடரை போட்டு வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா குழம்புல நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல, இந்த கூட்டி வச்சுருக்க குழம்பை அதில் கொட்டிடலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் சரியாக 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் மசாலா வாடை இல்லாமல் இருக்கும். குழம்புக்காக நான் ஸ்லேபி மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு ரெடி பண்ணுவோம். இது கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே மீன் குழம்பு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா குழம்பை ஃபஸ்ட்டு தாளித்து போட்டுருங்க. அது மசாலா வடை போகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வேண்டியது இருக்கும்.
அந்த டைமிங்கில் நம்ம மீனை க்ளீன் பண்ணோம்னா டைமும் வந்து மிச்சமாகும். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க ரொம்ப லேட் ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கொதிச்சிச்சு. மசாலா வாடை அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா இருக்குது. இந்த டைமிங்கில் நான் வந்து கொஞ்சம் தேங்காவை நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், நிறையா ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சோம்னா குழம்பு அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு திக்னஸ் வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் தேங்காய் திக்காக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் வந்து இதில் சேர்த்துடலாம். மீனை வந்து நல்லா கொஞ்சம் அங்கங்கே தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுருங்க. மீன் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக கரண்டி போட வேணாம். இது வந்து சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாப்பிட போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுட சுட சாதம் வடித்து இந்த செட்டான மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.